வணக்கம் மக்களே. பொதுவாகவே சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் பிரபலங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் காரணமாக மோதல் நடக்கிறது ஒரு சகஜமான நிகழ்வு தான். அந்த காலகட்டத்தையே பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கு நடுவில் நிறைய கருத்து வேறுபாடுகள் காரணமாக பல மோதல்கள் நடந்திருக்கு. பல பேர் அதை இன்றைக்கி வரைக்குமே தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அது எல்லாத்தையுமே மறந்து இன்றைக்கி நண்பர்களாக வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இடைப்பட்ட காலத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நடிகர்களுக்குள்ள திரையுலகத்தில் மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலையும் நிறைய மோதல்கள் நடந்திருக்கு. அந்த வரிசையில் நாம் எதிர்பார்க்கவே முடியாத 2 நடிகர்களுக்குள்ள அந்த காலகட்டத்திலேயே ரொம்ப பெரிய மோதலானது நடந்திருக்கு அப்படின்னும் அது சம்மந்தப்பட்ட தகவல் எதுவுமே ரசிகர்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதும் இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்து மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ் சினிமா திரையுலகத்தில் இன்றைக்கி முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக வலம் வந்துக்கிட்டு இருக்கவர் தான் நடிகர் சூர்யா. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வாரிசு நடிகராக மூத்த நடிகர் சிவகுமார் அவர்களினுடைய மகனாக அறிமுகமாக இருந்தாலும் கூட படிப்படியாக முன்னேறி அவருடைய விடாமுயற்சினாலையும் கடின உழைப்பினாலையும் மட்டுமே இன்றைக்கி உச்ச நட்சத்திரமாக வலம் வந்துக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் இவர் நடித்த சூரரை போற்று, ஜெய்பீம் ஆகிய பல திரைப்படங்கள் பார்த்தோம் அப்படின்னா சமூக சீர்திருத்த கருத்துக்கள் கொண்ட திரைப்படங்களாக வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுச்சு. சினிமா திரையுலகத்தில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவருடைய அகரம் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய குழந்தைகளினுடைய படிப்புகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி சினிமா திரையுலகத்தில் டாப் நடிகராக வலம் வந்துக்கிட்டு இருக்க சூர்யா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோடைய மோதி இருக்காரு அப்படிங்கிற தகவலானது இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரசிகர்கள் அனைவரையுமே மிகப்பெரிய ஆச்சரியத்திற்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கியிருக்கு. நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா நேருக்கு நேர் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தான் சினிமா திரையுலகத்தில் அறிமுகமானார். அதுக்கப்புறமா ஒரு சில திரைப்படங்களில் நடித்தார். அந்த திரைப்படங்கள் எதுவுமே ஓடலை. ஆரம்ப காலகட்டத்தில் இவருக்கு நடிக்க தெரியாது, பேச தெரியாது, ஆடத் தெரியாது அப்படின்னு எவ்வளவோ விமர்சனங்களையும் கேலி கிண்டல்களையும் சந்தித்தார். அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல நடிப்பு, நடனம் இது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு முன்னணி நட்சத்திரமாக வலம் வர ஆரம்பித்தார். இருந்தாலும் கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய பெரியண்ணா திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக தான் இவர் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டார். அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா முன்னணி நடிகர்களினுடைய திரைப்படங்களில் நடித்து இன்றைக்கி தமிழ் சினிமாவினுடைய டாப் நடிகராக வலம் வந்துக்கிட்டு இருக்க சூர்யா அவர்களினுடைய திரைப்படங்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய திரைப்படங்களும் அந்த காலகட்டத்திலேயே நேருக்கு நேராக பல முறை மோதியிருக்கு. இதில் யார் ஜெயித்தாங்க, யார் தோத்தாங்க அப்படிங்கிற தகவலானது ரசிகர்கள் மத்தியில் வெளிவந்து மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அந்த திரைப்படங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1998ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் பொங்கல் தினத்தன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த் அவர்களினுடைய நடிப்பில் வெளிவந்த உளவுத்துறை திரைப்படமானது விஜயகாந்த் அவர்களினுடைய திரையுலக பயணத்திலேயே முக்கியமான திரைப்படமாக அமைஞ்சது. அதிரடி ஆக்ஷன் திரைப்படமாக வெளிவந்த உளவுத்துறை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அதே நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த திரைப்படம் வெளியான அதே நாளில் சூர்யா அவர்கள் நடித்த காதலே நிம்மதி அப்படிங்கிற திரைப்படமும் வெளிவந்துச்சு. ஆனால் இந்த திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக அமைஞ்சது. அடுத்ததாக அதே 1998 ஜூலை மாதம் 9ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த் அவர்களினுடைய தர்மா திரைப்படமானது வெளிவந்துச்சு. இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த், பிரீதா விஜயகுமார் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. தர்மா திரைப்படம் வெளிவந்த அதே நாளில் சூர்யா அவர்கள் நடித்த சந்திப்போமா திரைப்படமும் வெளிவந்துச்சு. சூர்யாவுக்கு ஜோடியாக இந்த திரைப்படத்திலையும் பிரீதா விஜயகுமார் அவங்களே நடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் சந்திப்போமா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெறவே கிடையாது. அடுத்ததாக 2001ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வாஞ்சிநாதன் அப்படிங்கிற ஒரு அதிரடி ஆக்ஷன் திரைப்படமானது வெளிவந்துச்சு. விஜயகாந்த், ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. சினிமா திரையுலகத்தில் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. அதே நாளில் தான் இயக்குனர் சித்திக் அவர்களினுடைய இயக்கத்தில் விஜய், சூர்யா, வடிவேலு நடித்த ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படமும் வெளிவந்துச்சு. இந்த திரைப்படம் ஒன்று மட்டும்தான் விஜயகாந்த் அவர்களினுடைய வாஞ்சிநாதன் திரைப்படத்தோடு வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படமும் வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. அடுத்ததாக 2001 பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 14ஆம் தேதி தீபாவளியை முன்னிட்டு வெளியான திரைப்படம் தான் தவசி. விஜயகாந்த் இரட்டை வேடங்களில் நடித்து அசத்தியிருப்பார். அதுக்கப்புறமா அவருக்கு ஜோடியாக சௌந்தர்யா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வடிவேலு அவர்களினுடைய காமெடி காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுச்சு. இந்த திரைப்படமும் சினிமா திரையுலகத்தில் ஒரு குறிப்பிட்ட வெற்றியை பெற்றது. இதே நாளில் சூர்யா அவர்கள் நடித்த நந்தா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமும் வெளிவந்துச்சு. பாலா இயக்கத்தில் வெளிவந்த நந்தா திரைப்படமானது சூர்யா அவர்களினுடைய கரியர்லேயே ரொம்பவே முக்கியமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சது. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் சூர்யா நடித்து அசத்தியிருந்தார். இந்த படத்துக்கு பின்னால் தான் சூர்யா அவர்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது. இப்படி விஜயகாந்த் அவர்களினுடைய திரைப்படங்களும் சூர்யா அவர்களினுடைய திரைப்படங்களும் அந்த காலகட்டத்திலேயே நிறைய முறை மோதி 2 திரைப்படங்களுமே சராசரியாக வெற்றி பெற்றிருக்கு. இந்த செய்திகள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ரசிகர்கள் பலரும் விஜயகாந்தும் சூர்யாவும் அந்த காலகட்டத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு மோதலில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.